இந்தியா பாகிஸ்தானுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் உள்ள பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த யுத்தம் மீண்டுமாக இந்த 2025 இந்த மே மாதத்தில் மீண்டுமாக யுத்தங்கள் தொடங்கியிருக்கிறது. இவைகள் எல்லாம் சமாதானத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாராக. உயிர் சேதங்களை அகற்றி 2 தேசத்திற்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்? ஒரு தேசத்திற்கு தேசம் ஏன் சண்டை? அதே போல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தங்களை பார்த்திருக்கிறோம். நமக்கும் சீனாவுக்கும் நடந்த யுத்தங்களை பார்த்திருக்கிறோம். பல யுத்தங்கள், பல சண்டைகள், பல நாட்டிற்கு, ஒவ்வொரு நாட்டிற்கும் பல யுத்தங்கள். ஏன் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாடு சண்டை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டை? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் இந்த கடைசி காலங்களிலே நடந்தேறுகிறது. அது உண்மையான சம்பவம். ஆண்டவர் சொன்ன உண்மையானது, சத்தியம். அது இப்பொழுது நடக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இந்த கடைசி காலம். அதுதான் கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால், இந்த கடைசி காலம், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், உலக முடிவு வரப்போது அடையாளம் என்ன? சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ சில அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். அந்த அடையாளங்கள் ஒன்றுதான் இந்த தேசத்திற்கு தேசம், நாட்டிற்கு நாடு யுத்தம், சண்டை. இதுல பல பேர் உயிர் இழக்கிறார்கள். அதுதான் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கை அருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இப்போ நம்ம பார்க்குற செய்தியில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், இல்லை யூடியூப்பில் பார்க்குறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய ஒரு யுத்தம். கடந்த நாட்களிலே சில இராணுவ வீரர்கள் மரித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏன் இந்த யுத்தம்?